விசிக நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிரணி மாநாட்டுடைய நோக்கம் வந்து மது ஒழிப்பு. இப்போ அந்த மாநாட்டிற்கான நோக்கம் வந்து வெற்றி அடைஞ்சதா பாக்குறீங்களா? டைட்டில் அதுமே போட்டுங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டிற்கு பிறகு மாபெரும் வெற்றி. அது வெற்றியை தொடர்ந்து 500 மதுக்கடைகள் அதிவிரைவில் மூடல். திருமாவின் குரலுக்கு அடிபணிந்த ஸ்டாலின் அரசு அப்படி போட்டு யாரும் அடிபணிய வேணாம். எங்களுக்கு திரு டி.கே. சிவகோவனாகட்டும் அல்லது ஆர்.எஸ். பாரதியா இருக்கட்டும், யாருமே வந்து நாங்கள் பூரண மதுவிலக்கு வந்து இப்போ திமுக அரசு கொண்டு வரப்போகுது, இந்த மாநாடு முடிஞ்சு அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வாரமோ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்லாம் பூட்டு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசாமல் அந்த 2 பேர் வந்து என்ன பேசுனாங்கன்றது புரியாமல் போயிடுச்சு பார்க்குற எங்களுக்கு. நாங்கள் முடிக்கல ஆட்டமே இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், தொடர்ந்து இந்த மக்களுக்காக நாங்கள் நிற்போம். இப்போ 500 மூண்டவங்க, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500 வந்துருச்சு. 4000 வந்துருச்சு. வருஷம் முடியத்துக்குள்ள இல்லை அடுத்த மாதம் மே மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு சாராய கடை கூட இருக்காது. அதுக்கு வந்து விசிக அதுக்காக முடிவு வந்து கொடுத்துருவீங்களா? நிச்சயமாக போராடுவோம். சவால் விடுறேங்க. ஒரு பய கூட மது குடிக்கலைங்க. நானும் என் கட்சியோடைய அமைப்பு சாலை எல்லாரும் ஒரு இடத்துல உட்காரல, அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன். எவனாவது குடியார குப்பைங்க வந்திருக்கான்னு தூக்கி வெளியே வரட்டி விடுறதுக்கு ஒரு பய குடிக்கல. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இது வரலாற்றோட சிறப்புங்க. இப்போ விசிக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒருவேளை மது குடிக்கிறாங்கன்னு உங்க தலைவருடைய காதுக்கு போனா அவங்கள கட்சி பொறுப்புல இருந்து தலைவர் எடுப்பாரான்னு கேட்கறாங்க. மது அருந்தக்கூடாது. மது அருந்துனா அவர் தலைவர் என்ன செய்வார் அப்புறம் பாருங்க. திரு எச். ராஜா உள்ளிட்டோர், திரு சீமான் உள்ளிட்டோர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டாஸ்மார்க் சாவினா மோடி கிட்ட இருக்கா, எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உங்கள் இடத்த நீங்கள் மூடுக்கலாம். ஆல்ரெடி இந்தியாவில் வந்து 4 மாநிலத்தில் வந்து சாராய கடைகள்லாம் கிடையாது, ஆனால் இங்கே தானே இருக்குது, நீங்கள் ஏன் போய் எங்களை கேட்குறீங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. தமிழக அரசாங்கமே மதுக்கடையை இழுத்து மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவின்றான். இது என்ன செயல்படுத்துங்கன்றான். அங்க என்ன ஒரு கொள்கை கோட்பாடுகளை உருவாக்குன்னு சொல்றான். அது கூட புரியாம அவன் பைத்தியக்காரன். அவன் வந்து அவனே ஒரு போதக்காரன். அவன் பேச யாரும் போதக்காரி பண்ணி கேட்டீங்க. ஒரு போதக்காரன் 2 பேர் சொன்னாங்க. அதுல 2வது போதக்காரன் இல்ல, நான் முத போதக்காரன் சொல்றேன். சீமானா எச். ராஜா முத போதக்காரன். முத யார சொன்னீங்க? எச். ராஜாவா சீமானா? அந்த எச். ராஜா ஒரு போதக்காரன். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன போதை தெரியுமில்ல? இந்த போதையை விட மது போதை இருக்குல்லங்க, அது போதை. அதே போல மத போதை இருக்குது அவனுக்கு. யாரு? அந்த ராஜா. பேசாதீங்க, யாரு ஒருமையெல்லாம் பேசாதீங்க. அவன் என்ன லூசு பையனை போய் எப்படி பேசுறது? லூசு பையன் லூசு தாங்க சொல்ல முடியும். அப்ப லூசு பையனை போயிட்டு அவர் சொல்லி விட்டார்கள், செய்து விட்டார்கள் அப்படி சொல்றீங்களா? உதாரணத்துக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி கடைகள்லாம் குறைக்கட்டும். இப்போ குறிப்பாக வந்து நான் வந்து திருத்தணி, எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு காசினாபுரம் வில்லேஜ் சார்ந்தவன். அங்கே வந்து 2 மதுக்கடைகள் வந்து இருந்தது. பெரிய போராட்டத்தின் பிறகாக பார்த்தீங்கன்னா அங்கே மதுக்கடைகள் வந்து மூடப்பட்டது. ஆனால் வரக்கூடிய ஆட்கள்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க இல்லை அந்த மதுக்கடை நோக்கி வந்தவங்கலாம் இன்றைக்கி வேற இடத்துல திறந்துட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. அப்போது மதுக்கடைகள் மூடினாலுமே எங்கே திறந்துருக்கிறாங்களோ அங்கே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியாவது போய் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போது நீங்கள் டாஸ்மார்க் ஆலைகளுடைய சாராய உற்பத்தியை வந்து குறைக்காமல் ஒட்டுமொத்தமாக கடையை மூடாமல் எண்ணிக்கை குறைக்கிறதுனால யாருக்கு என்ன பயன்? குடிக்கிறவன் எவ்வளோ தொலைவு இருந்தாலும் போய் குடிக்க தான் போகிறான். சாகர வேலை என்ன செத்து போயிடுவான் என்றியோ அப்படிதான் இருக்காங்கன்னா நான் நேரடியாக உதாரணமே சொல்லிட்டேன். பேசி முடிச்சீங்க, நாங்க பேசலாம். அப்ப அன்பு அக்கா தமிழிசை நல்லா பாருங்க. தலைவர் என்ன சொன்னாரு? உங்களை குடிகாரி அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நான் குடிக்க மாட்டேன், என்ன மாதிரி அக்காவும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க அதை ஏன் தப்பா எடுக்கிறீங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விசிக நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிரணி மாநாட்டுடைய நோக்கம் வந்து மது ஒழிப்பு. இப்போ அந்த மாநாட்டிற்கான நோக்கம் வந்து வெற்றி அடைஞ்சதா பார்க்குறீங்களா? இல்லை, ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு தான். 4 பக்கமும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே இவ்வளோ பெரிய வெற்றியான மாநாடு இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே நடத்தியதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அதுக்கு வேணும் நான் உங்களுக்கு சவால் விட்டே சொல்கிறேன். 1942 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூர் ஒரு மாநாடு நடத்துகிறார். 316வது பக்கம் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த வரியை மட்டும் கவனிங்க. புரட்சி அம்பேத்கருடைய அந்த வரிகள்லாம் காதில் கேட்கும்போது இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும். என்ன சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாநாட்டில் நீங்கள் 25,000த்திற்கு அதிகமான பெண்மணிகளை இங்கு நான் காண்கின்றேன். அவர்களது உடை, பாங்கு, பேச்சு ஆகியவற்றை பாருங்கள். அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? நமது பெண்மணிகள் அடைந்துள்ள முன்னேற்றம் வியக்கத்தக்கவும் உற்சாகமூட்டுவதாக அமைகிறது. இது மிகவும் மகிழ்ச்சியூட்டும் விஷயம் என்பதில் சந்தேகமில்லை. புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்திருக்காரு. அந்த அதே அளவு இந்த அம்பேத்கர் என்ன பதிவு செய்திருக்காரோ அதை போலவே அந்த சிறப்போடு
ஆனால் அந்த காலத்தில் 30 கோடி, ஆனால் இன்னைக்கு வந்து 140 கோடி வந்துச்சா, எவ்வளோ இப்போ அவ்வளோதான் சொல்கிறாங்க, 100 கோடிக்கு மேலே போயிடுச்சு. மேலே போயிடுச்சு. ரைட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் நாங்கள் கூட்டின ஆட்கள் ஏறக்குறைய 5 லட்சத்திற்கு அதிகமான பேர். நாங்கள் எதிர்பார்த்ததே சும்மா ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க, அதில் 1 லட்சம் ஆண்கள் 1 லட்சம் பெண்கள் எதிர்பார்த்தா 5 லட்சம். அந்த 5 லட்சத்தில் 3 லட்சத்திற்கு அதிகமான பெண்கள் தான். இதில் என்ன சிறப்புனா, புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு இப்படி ஒரு சிறப்பான மாநாடு இந்தியாவில் யாருமே நடத்தியதில்லை. சவால் விட்டு சொல்கிறேன், இன்னும் நல்லா கேட்டுக்குங்க. அங்கே வந்த பெண்கள்லாம் முக்கியமான யூனிஃபார்மோடு வந்தாங்க. ப்ளூ சிகப்பு நட்சத்திரம் பொதிச்சு. இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் யாருமே செய்யாது. நம்பர் 1ங்க. அடுத்தபடியாக எந்த மாநாடு நடத்தினாலும், எந்த கட்சி நடத்தினாலும் சரி, அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், நான் இனிதான் ஆளப்போறும் கட்சியாக கூட இருக்கட்டும், யாருமே மாநாடு நடத்துகிறதா இருந்தால் ஒரு குவார்ட்டரை கொடுப்பாங்க, ஒரு பிரியாணியை கொடுப்பாங்க, ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. ரெக்கார்டு நான் இந்தியா முழுவதும் சொல்லுவேன். முதலில் வரலாற்றில் பெண்களை நாங்கள் இவ்வளோ பேர் அணிதிரட்டிருக்கோம் பாருங்க, அது கூட சிறப்பு. அதில் யாருமே மது அருந்தாமல் வந்து கலந்துருக்கிறாங்க, அதே சிறப்பு. இது 2 சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி மக்களை அணி திரட்டி அங்கே சொல்கிறோம் நாங்கள் இளைஞர்களை பார்த்து, அப்படி முன்னாடி அப்படி இப்படி இருந்திருக்கலாம், இனிமேல் யாரும் மது அருந்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரகடனப்படுத்துகிறோம். புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் பகவான் புத்தருடைய கோட்பாடுகளையும். இது மாதிரி இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த கட்சி இது மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நாங்களாம் மெய் மறந்து போயிட்டோம்ங்க. மது ஒழிப்பு மாநாடு வெற்றியா தோல்வியா அப்படின்னு நம்ம பேசும்பொழுது, மாநாட்டின் நோக்கம் வந்து வெற்றி அடையும் பொழுது தான் மாநாடு வெற்றியாக பார்க்கப்படும். நோக்கம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வந்து பூரண மதுவிலக்கு வந்து வேணும் அப்படின்றது. முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் மாநாடு நடத்தும் பொழுது காலையில் ரகுபதி சொல்கிறார், நீங்கள் ஈவினிங்காக நடத்த போகிறீங்க மாநாடு. காலையில் சொல்கிறாரு, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மதுவிலக்கெலாம் சாத்தியம்லாம் கிடையாது, ஏன்னா அதுக்கான வருவாய் வந்து வேறெல்லாம் நம்ம வருவாய் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. அதே போல் உங்களுடைய மாநாட்டில் பங்கேற்ற திரு டி.கே. சிலங்கோவன் ஆகட்டும் அல்லது ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், யாருமே வந்து நாங்கள் பூரண மதுவிலக்கு வந்து இப்போ திமுக அரசு கொண்டு வரப்போகுது, இந்த மாநாடு முடிஞ்சு அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வாரமோ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்லாம் பூட்டு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசாமல் அந்த 2 பேர் வந்து என்ன பேசுனாங்கன்றது புரியாமல் போயிடுச்சு பார்க்குற எங்களுக்கு. அந்த மாநாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 தலைவர்கள் வந்து பங்கேற்றார்கள். அவர்கள் அந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பாகவோ அல்ல மாநாட்டின் நோக்கத்திற்கு எதிர்ப்பாகவோ எந்த கருத்தையும் பதிவு செய்யல. அவர் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு இருக்கிறது அப்படின்ற பதிவு செய்து விட்டு சென்று விட்டார்கள். இப்ப வந்து அங்கிருந்து செய்தி கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு முக்கியமான ஒரு தினத்தந்தி தான், பத்திரிகை பேரே சொல்றேன், அதில் செய்தியாகவே வந்திருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இது மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. என்ன கேளுங்க, தமிழ்நாட்டில் மேலும் 500 மது கடைகள் மூட முடிவு. 8ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்து அறிவிப்பு. எதிர்ப்பு வலுத்ததால் இது வருகிறது. அதாவது தலைப்பை பாருங்க, எதிர்ப்பு வலுத்து வருவதால். எப்படி தலைப்பை அப்படியே போட்டுக்கோங்க, இதில் அட்டப்படம் தமிழில் போடுவீங்களா, எழுதுங்க இந்த வார்த்தையை. எதிர்ப்பு வலுத்து வருவதால் தமிழ்நாட்டில் மேலும் 500 மது கடைகள் மூட முடிவு. அது மட்டுமல்ல, திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நேற்று முன்தினம் மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடத்தப்பட்டதின் தாக்கம்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவங்க இருக்கிறாங்க. என்ன இருக்காங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் 6828 மதுக்கடைகள் இருந்தன. அந்த மதுக்கடையில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொறுங்க உங்களுக்கு ஒன்றும் புரியாதுங்க. புரியுங்க, சொல்றேன், முடிக்கிறேன், அப்ப முடிச்சுருங்க. அங்க வந்து ஒரு 1000 2000 மூடுனாங்க. அடுத்து திமுக ஒரு 500 மூடுச்சு. அடுத்து கோர்ட் உத்தரவின் பிரகாரம் ஒரு 400 மூடிச்சு. இப்ப 4829 மதுக்கடைகள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்திற்கு பிறகு அது 4329 குறைய போகிறது. அது மட்டுமல்லாமல் சொல்றேன், கேட்டுக்கிறங்க, நாங்க முடிக்கல ஆட்டமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், தொடர்ந்து இந்த மக்களுக்காக நாங்கள் நிற்போம். இப்ப 500 மூண்டவங்க, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500 வந்துருச்சு. 4000 வந்துருச்சுக்கு முன்னாடி. அதனால் உறுதியாக இறுதியாக தமிழகத்தில் மதுவிலக்கை பூரணமாக நாங்கள் ஒழிப்போம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே, இந்தியா முழுக்க மது இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவோம். நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒரிசாவிலிருந்து எங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது. ஒரிசா என்பது எங்க?
தமிழ்நாடா? அங்க இருந்து எங்களுக்கு ஆதரவு, டில்லியில இருந்து எங்களுக்கு ஆதரவு, காஷ்மீர்ல இருந்து எங்களுக்கு ஆதரவு, பீகார்ல இருந்து எங்களுக்கு ஆதரவு, இப்படி பல மாநிலங்கள்ல இருந்து, பக்கத்துல இருக்கிற ஆந்திரால இருந்து ஆதரவு, கேரளால இருந்து ஆதரவு, கர்நாடகால இருந்து ஆதரவு. அது மட்டுமல்லாமல் மாற்று மொழியிலேயே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. பாத்தீங்களா பார்க்கலையா? மைத்ரி லாங்குவேஜ்ல பேசியிருந்தாங்க, பீகாரி லாங்குவேஜ்ல பேசியிருந்தாங்க, அரபியில பேசியிருந்தாங்க, உருதுல பேசியிருந்தாங்க. எல்லா லாங்குவேஜும் எங்களுக்கு சப்போர்ட் கிடைத்திருக்கிறது. நாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக நாங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு போவதற்கு டெல்லியில் கூட போய் நடத்துவோம். நோக்கம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி கடைகள்லாம் குறைக்கிட்டோம். இப்போ குறிப்பாக நான் திருத்தணி எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காசிநாதபுரம் வில்லேஜ் சார்ந்தவன். அங்கே 2 மதுக்கடைகள் இருந்தது. பெரிய போராட்டத்தின் பிறகாக பார்த்தீங்கன்னா அங்கே மதுக்கடைகள் மூடப்பட்டது. ஆனால் வரக்கூடிய ஆட்கள்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க இல்லை அந்த மதுக்கடை நோக்கி வந்தவங்களாம் இன்றைக்கி வேறு இடத்துல திறந்துட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. அப்போது மதுக்கடைகள் மூடினாலுமே எங்கே திறந்துருக்கிறாங்களோ அங்கே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியாவது போய் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போது நீங்கள் டாஸ்மாக் ஆலைகளுடைய சாராய உற்பத்தியை குறைக்காமல் ஒட்டுமொத்தமாக கடையை மூடாமல் எண்ணிக்கை குறைக்கிறதுனால யாருக்கு என்ன பயன்? குடிக்கிறவன் எவ்வளோ தொலைவு இருந்தாலும் போய் குடிக்க தான் போகிறான். சாகர வேலை எங்கிட்ட செத்து போயிடுவான்றியோ? அப்படிதான் இருக்காங்கன்னா நான் நேரடியாக உதாரணமே சொல்லிட்டேன். பேசி முடிச்சிங்க, நாங்கள் பேசலாம். இப்போ 500 மூட போறாங்க. 500 மூடிய பிறகு அடுத்த பிறகு 500 மூடுவாங்க. தொடர்ந்து அப்படியே மூடி பூர்ணமான மதுவிலக்கை உருவாக்குவாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இங்க மதுலன்னா அங்க போய் குடிப்போம்ன்ற புத்தி இளைஞர்கள்லாம் கிடையாது, அந்த வயசானவங்கலாம் கூட போறாங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் மட்டும் சரி சரி அவங்க எல்லாரும் போறாங்க. அவங்க புத்தியை நாங்க பேசி இந்த மண்ணு மதுவுக்கு எதிர்ப்பாக போராட வேண்டும். புத்தனை பார்த்தீர்களா? புரட்சி அம்பேத்கரை பார்த்தீர்களா? எழுச்சி தமிழரை பார்த்தீர்களா? இதற்கு முன்னால் இந்த பூமியில் ஆண்ட அறிஞர் அண்ணாவை பார்த்திருக்கிறீர்களா? காமராஜரை பார்த்திருக்கிறீர்களா? ராஜாஜியை பார்த்திருக்கிறீர்களா? இவர்கள் எல்லாம் மது ஒழிப்பிற்காக தொடர்ந்து போராடினார்கள், உங்கள் நலத்திற்காக போராடினார்கள். நீங்க மது நிறுத்துங்க. குடியார குப்பைங்களா, தயவு செய்து குடிச்சு செத்து போய் உன் பொண்டாட்டி அனாதையை விட்டுவிட்டு உன் பிள்ளை அனாதையை விட்டுவிட்டு செத்து போனேன்னா உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அந்த ஜெனரேஷன் மட்டுமல்ல, அந்த என்ன சொல்றது, அந்த பரம்பரை எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட பேரு. குடியாரன் தான் கற்பழிக்கிறான், குடியாரன் தான் போய் கொலை பண்றான், குடியாரன் தான் ஆணவ கொலை பண்றான், குடியாரன் தான் நண்பனுடைய கொலை செய்கிறான் குடி போதையில். இது மாதிரி பல இழிவான செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களுக்கு அரசியல் படுத்துறோம். நாங்கள் வெறும் மது விலக்கு என்று போராடவில்லை. மது ஒழிப்பு என்றால் என்ன? சாதி ஒழிப்பு, மது ஒழிப்பு. அப்போ அந்த மது ஒழிப்பை ஒவ்வொரு மனிதனுடைய மைண்டில் போய் ஏற்றுறோம். அதற்காகத்தான் நாங்கள் சில பல கட்சியோட பெண்களையும் அந்த மேடையில் வச்சு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். அதே மேடையில் கம்யூனிஸ்ட் தலைவி மிக திறமையாக மிகவும் முறையாக சொன்னாங்களே கருத்தை. இந்த நீங்க சொன்ன அதே கருத்தை அங்கே பதிவு செய்கிறாங்களே. தமிழக அரசாங்கமே மதுக்கடைகளை மூடுவதற்கான அந்த அட்டவணையை எழுச்சி தமிழ் கேட்டிருக்கிறார். அதிவிரைவில் அறிவியல் கேட்கிறாங்களே. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நீங்க என்ன பாருங்க, மேக்சிமம் இந்த ஆண்டுகள் வர்ற ஆண்டு இருக்கு பார்த்தீங்களா, 2024 இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் மூடிடுவாங்க. கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் முடியத்துக்குள்ள இல்ல அடுத்த மாசம் மே மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு சாராய கடை கூட இருக்காது. அதுக்கு விசிக அதுக்காக முடிவு கொடுத்துருவீங்களா? நிச்சயமாக போராடுவோம். சரி, இப்போது இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றுறீங்க. அதில் முக்கியமாக ஒன்றிய அரசுக்குமே நீங்கள் கோரிக்கை வைத்து பூரண மதுவிலக்கை இந்தியா முழுவதும் கொண்டு வரணுன்றீங்க. திரு எச் ராஜா உள்ளிட்டோர், திரு சீமான் உள்ளிட்டோர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டாஸ்மாக் சாவினா மோடி கிட்ட இருக்கா, எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உங்கள் இடத்த நீங்கள் மூடுக்கலாம். ஆல்ரெடி இந்தியாவில் 4 மாநிலத்தில் சாராய கடைகள்லாம் கிடையாது, ஆனால் இங்கே தானே இருக்குது, நீங்கள் ஏன் போய் எங்களை கேட்குறீங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் மூடிட்டா, நீங்க சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, குடியார குப்பைங்கெல்லாம் பக்கத்துல எல்லாம் போய் குடிப்பாங்க. பக்கத்து ஸ்டேட்ல போய் குடிச்சிருவாங்கல்ல, கேரளாவில் போய் குடிச்சிருவாங்கல்ல, ஆந்திராவில் போய் குடிச்சிருவாங்கல்ல, பாண்டிச்சேரியில் குடிச்சிருவாங்க. அதனால நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம்? நாங்க என்ன முடிவு பண்ணணும் நீ எங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்க மக்கள் நலன் சார்ந்து நாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை பூரணமாக மதுவை ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47 உறுப்பு எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்ப 1950களுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? இந்தியாவில் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று. அதை அவர்கள் தவறிவிட்டார்கள். அவர்கள் ஞாபகப்படுத்துவோம். அதே நேரத்தில் எங்க தலைவருடைய அறிக்கையை படிங்க, காதை கொடுத்து கேளுங்க, கண்ணால பாருங்க. அதாவது ஒன்றிய அரசுக்கு நாங்கள் சொல்றோம், மதுக்கடைகளை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய சட்டத்தை உருவாக்குன்றோம். ஆனால் தமிழக அரசாங்கமே
மதுக்கடையை இழுத்து மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவின்றான். இது என்ன செயல்படுத்துங்கன்றான். அங்க என்ன ஒரு கொள்கை கோட்பாடுகளை உருவாக்குன்னு சொல்றான். அது கூட புரியாம அவன் பைத்தியக்காரன். அவன் வந்து அவனே ஒரு போதக்காரன். அவன் பேச யாரும் போதக்காரி. இப்ப நீ கேட்டீங்க ஒரு போதக்காரன். 2 பேர் சொன்னாங்க. அதுல 2வது போதக்காரர் இல்ல, நான் முத போதக்காரன் சொல்றேன். சீமானா எச் ராஜா? முத போதக்காரன். முத யார சொன்னீங்க? எச் ராஜாவா சீமானா? அந்த ஹச் ராஜா ஒரு போதக்காரன். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன போதை தெரியுமில்ல? இந்த போதையை விட மது போதை இருக்குல்லங்க, அது போதை. அதே போல மத போதை இருக்குது அவனுக்கு. யாரு? அந்த ராஜாவுக்கு. பேசாதீங்க. பெரியவர் அவர் ஒருமையெல்லாம் பேசாதீங்க. அவன் என்ன லூசு பையனை போய் எப்படி பேசுறது? ஒருமையில பேசாதீங்க. லூசு பையன் லூசு தாங்க சொல்ல முடியும். அப்ப லூசு பையனை போயிட்டு அவர் சொல்லி விட்டார்கள், செய்து விட்டார்கள் அப்படி சொல்றீங்களா? ஏங்க நாங்க இந்தியாவில் சரி இவங்க தானே இந்துக்கள் பாதுகாவலர் சொல்றாங்கல்ல, நாங்கள் இந்துக்களுக்கு பாதுகாவலர் இருக்கோம்ல. இந்துல இருக்க குடிச்சு போய் சாகுறான்ல, இவன் சொல்ல வேண்டியது அந்த ஆளுங்க குடிக்காதீங்க நம்ம சொல்ல வேண்டியதானே? விடுங்க, நாங்க தமிழ்நாடுக்கு சொல்றோம், இந்தியாவுக்கு சொல்றோம், அப்புறம் பார்த்துக்குருவோம். நீ வாயை மூடிக்கிட்டு எங்க இருக்கிற? வாயை சொல்லு. டேய், தமிழக அரசாங்கம் நீ மாநாடு நடத்துக்கணும். துப்பு இருக்கா? உனக்கு தைரியம் இருக்கா? ஒரு மாநாடு நடத்து, மதுவை நாங்கள் ஒழிக்கிற மாநாடு போடு. அது போல ஒரு துப்பு இல்ல. நாங்க வந்து இளைஞர்களை அணிதிரட்டி நாங்க சொல்றோம், டே குடிக்காதீங்கடா குப்பைங்களா அப்படின்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன். சவால் விடுறேங்க. ஒரு பயம் கூட மது குடிக்கலைங்க. நானும் என் கட்சியோடைய அமைப்பு சாலை எல்லாரும் ஒரு இடத்துல உட்காரல, அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன். எவனாவது குடியார குப்பையை வந்திருக்கிறான்னு தூக்கி வெளியே வரட்டி விடுறதுக்கு ஒரு பயம் குடிக்கல. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இது வரலாற்றோட சிறப்புங்க. இப்போ விசிக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒருவேளை மது குடிக்கிறாங்கன்னு உங்க தலைவருடைய காதுக்கு போனா அவங்கள கட்சி பொறுப்புல இருந்து தலைவர் எடுப்பாரான்னு கேட்குறாங்க. எங்க தலைவர் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. உங்கள்ட்ட வந்து பப்ளிக்ல அறிவிக்கணும் தேவையில்லை. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறை சொல்லியிருக்கிறார். பொதுவெளிக்கு வந்ததுனால ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறை சொல்லியிருக்கிறார். மது அருந்தக்கூடாது. மது அருந்துனா அவர் தலைவர் என்ன செய்வார் அப்புறம் பாருங்க. ஆனா ஒரு நடவடிக்கை எடுப்பாரு. நீங்க அப்புறம் பாருங்க. அப்புறம் என்ன பேச்சு? மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் உங்க தலைவர் வந்து ஒரு பதில் சொன்னாரு. அக்கா நான் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, அண்ணன் திருமாவுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை ஒன்று எதிர்பார்க்கல, அவர் ரொம்ப முதிர்ச்சியானவர், இந்த மாதிரிலாம் பேச மாட்டாருன்னு நினச்சேன், இது என்னை காயப்படுத்தும் விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அன்பு அக்கா தமிழிசை நல்லா பாருங்க. தலைவர் என்ன சொன்னார்? உங்களை குடிகாரி அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நான் குடிக்க மாட்டேன், என்ன மாதிரி அக்காவும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்கள் அதை ஏன் தப்பாக எடுக்கிறீங்க? எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அண்ணாமலை இங்கே இல்லை, போயிட்டாரு, லீவ் போஸ்ட்டில் இப்போ நீங்கள் இருக்கிற இன்சார்ஜாக இருக்கிறீங்க. அந்த இன்சார்ஜாக இருக்கும்போது அப்படி டெவலப் பண்ணி எங்கள் தலைவரை எதிர்த்து பேசினா பேரும் புகழும் கிடைக்கும், அப்படியே பொறுப்பை நிரந்தரம் வாங்கிக்கலாம்ன்றக்க அப்படிலாம் பேசாதீங்க. நாங்கள் உங்களெல்லாம் அப்படி எப்பயும் சொல்ல மாட்டோம். நாங்கள் நடத்தின மாநாடே மகளிர் மாநாடு, பெண்களை தான் வந்து நிப்பாட்டி நடத்தினோம். அதை கூட பார்த்தீங்களா? அது தேனியிலேருந்து 2 வயதான பெண்கள் வந்து ரொம்ப வயது கிழவி தான் சொல்லணும், பாட்டிமார்கள் வந்து அவங்க சம்பாதிச்ச காசை வச்சு ஏலக்காய் மாலை போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அம்பேத்கருக்கு ஒரு காலத்தில் பெண்கள்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க, அதுமாதிரி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு அந்த பெண்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி உங்களை நாங்கள் எப்பயும் அப்படி சொல்ல மாட்டோம். எங்கள் தலைவர் சொல்லக்கூடிய ஆள் இல்லை. நம்ம அக்காவுடைய அந்த கணவர் ஐயா சவுந்தரராஜன், டாக்டர் சவுந்தரராஜன் ஐயாட்டே நீங்கள் கேளுங்க, அவரே சொல்லுவார், ஐயா அப்படிலாம் நம்ம தலைவர் பேசியிருக்க மாட்டார், உன்னைய நீ தப்பால நடித்து சும்மா அரசியலுக்கா இப்படிலாம் தலைவரோட வம்புலுக்கான்னு அவங்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எப்பயும் அக்காவை பற்றி பேச மாட்டோம். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அரசியலாக்காதீர்கள். நம்ம கடந்த பேட்டி நம்ம பேசியிருந்தோம், இது வந்து பெண்கள் மாநாடு, திமுகலேருந்து கனிமொழிகள் வருவாங்களான்னு கேட்டதுக்கு நீங்கள் சொன்னீங்க அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, நாங்கள் நம்புறேன்னு நீங்கள் சொன்னீங்க. எதிர்பார்த்தோம் நாங்கள் மேடையில் கனிமொழிகள் அமர்ந்திருப்பார் சொல்லிட்டு, எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அங்கே வீணாக போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நாங்கள் வந்து தமிழகத்துக்கு மட்டுமல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் நாங்கள் அழைத்தோம். எல்லா கட்சியிலும் வந்து கலந்து கொள்ளணும்னு சொன்னோம். ரைட்டுங்களா? அப்போ வந்து இவங்க முந்திக்கிட்டு, யார் திராவிட முன்னேற்ற கழகம் முந்திக்கிட்டு நாங்கள் 2 பேரும் அனுப்பிடுறோம்னு சொல்கிறாங்க. இந்த புத்தி வந்து ஏன் ஏடிஎம்கேக்கு வரல? எடப்பாடி அவர்களே, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள். அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் வந்து இந்த மக்களுக்காக போராடுறோம்ன்றீங்க. இப்படி பல கட்சி நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு எங்கே போச்சு? நீங்கள் உண்மையிலேயே வந்து இந்த மக்கள் நேசிப்பது உறுதியாக இருந்திருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் 2 பேரும் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் யாரும் வேணாம் இருக்க மாட்டோம். நாங்கள் தான் ஓப்பன் டாக்ல கொண்டோம்லங்க. எல்லாருக்கும் நாங்கள் திமுக கூப்பிட்டோமா? திமுகவை நாங்கள் அழைத்தோமா? இல்லைங்க. நாங்கள் மொத்தத்தில் எல்லாரையும் அழைத்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், எழுச்சி தமிழ் எடுத்திருக்கிற இந்த திட்டம் பாராட்டுக்குரிய என்று தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினை அழைத்து, அன்பு தம்பி அதிவிரைவில் நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், கவலைப்படாதே, நான் 2 பேரும் அனுப்பிடுறாங்களே, நீ எதிர்க்கட்சி தானே, உனக்கு துப்பு இல்லை, நான் திருப்பி ஓன்ட்டையும் கேட்கிறேன், ஏன் நீங்கள் ஒரு மாநாடு போட்டுக்க வேண்டியதானே? மாநாடு போடுங்க, மதுவில் இப்போ கூட போடுங்க. போட மாட்டேன், ஏன்னா நீங்களே மதுக்கடைகள் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் கட்சியை சார்ந்து வைத்திருக்கிறார்கள்.
ஆடைகளா மது ஆலைகளா? மது ஆடைகள். திமுக எல்லாரும் வச்சுல அதுதான் நான் இல்ல எல்லாரும் சேர்த்தானு சொல்றோம். ஒரு கட்சி மட்டுமா சொல்றோம்? அதிமுக தான் சொல்றீங்க. இப்ப நீங்க ஏன் வரல? நீ எதிர்க்கட்சி தானே, நீ ஏன் வரல? உன கூப்பிட்டமா கூப்பிடலையா? நீ கூப்பிடலாம் காது கேட்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முறையான அழைப்பு விடுத்தீங்களா? நாங்க யாருக்கு முறையா அழைப்பு விடலங்க. நாங்க மக்கள் மத்தியில இருந்து எங்க தலைவர் வந்து முறையா சொல்லி விட்டாரு. உங்க மேடையில உட்கார்ந்துட்டு இருந்த எல்லாருமே உங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க. அங்க வந்து பெண்களுக்கு வந்து நீங்க அழைப்பே விடுக்காம, இப்போ உதாரணத்துக்கு வந்து திருமதி ஆர் சுதா அவங்க வந்து போன் பண்ணி ஆனா திரும்ப நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்களா? நீங்க கூப்பிடலையா? வாமான்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பனா அறிவிப்புக்கு அவங்களே வந்துட்டாங்க. சொல்றத கேளுங்க. அந்த எங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே தம்பி உனக்கு பாராட்டுக்கள். தலைவர்கள் நான் சொல்றேன், நாங்கள் எங்கள் கட்சியிலிருந்து எங்கள் பொறுப்பாளர்கள் சொல்றீங்களா, அக்கா சுதாவை சொல்றீங்களா, அதுக்காக அவங்க கட்சியுடைய செல்வ பெருந்தகை நேரடியாக போன்ல செய்து எங்க தலைவர்கிட்ட நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்கின்ற நாங்கள் பொறுப்பாளர்களை பெண்களை அனுப்பி வைக்கிறோம் என்று அனுப்பி வைத்தார்கள். ஏன் எடப்பாடி ஒரு போனை போட்டிருக்க வேண்டியதானே? அவங்க போராட்டம் நான் நினைக்கிறோம், நாங்கள் ஆதரவு கேட்கிறோம். கூட்டணி கட்சிக்கு அவரையா பாராட்டு? எப்படி அப்ப வாயப்பத்தி இருக்க சொல்லுங்க. அதாவது வாயப்பத்தி இருக்க சொல்லுங்க. மது ஒழிக்க எப்படி எங்களுக்கு தெரியும், மதுவை எப்படி ஒழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம். நீ ஒன்னும் தேவையில்லை ஏடிப்பி கேள்வி கேட்க வேண்டாம். நான் இன்னமும் சொல்றேன், அதில் விரைவில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பூரண மது விலக்கை நாங்கள் உருவாக்குவோம். பொறுத்திருந்து பாருங்கள். உருவாக்குவீங்க? ஆமா, எங்கள் போராட்டம் தொடர் போராட்டம். இந்த மூலம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றிங்க. அதை பாராட்டுங்க. டைட்டில் அதுமே போட்டுங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த மாநாட்டிற்கு பிறகு மாபெரும் வெற்றி. அது வெற்றியை தொடர்ந்து 500 மதுக்கடைகள் அதிவிரைவில் மூடல். திருமாவின் குரலுக்கு அடிபணிந்த ஸ்டாலின் அரசு அப்படி போட்டு யாரும் அடிபணிய வேணாம். எங்களுக்கு அன்போடு இருந்து நேர்மையோடு ஒழுக்கத்தோடு இந்த மக்களின் நலன் சார்ந்து அனைவரும் பணியாற்ற வேண்டும், அனைத்து தலைவரும் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை தலைவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றப்போவர்களை பொறுத்திருந்து பாருங்கள்.